So hi hello எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது மதராசி படத்தில் வந்து இன்னொரு சிங்கிள் தான். அண்ட் நேற்று வந்து நாங்கள் தங்கப்பூவை அப்படின்னு ஒரு பாட்டை பார்த்துருந்தோம், நம்ம ரவிஜி பாடின பாடல். அண்ட் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது உனது எனது அப்படின்ற ஒரு டைட்டிலில் வந்த ஒரு சாங் தான். அந்த பாட்டை பாடியிருக்குது ஷில்பா ராவோ, எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். அவங்க தான் காவாலியாலேருந்து அதுக்கப்புறம் சுட்டமல்லைன்ற பாட்டெல்லாம் பாடின அனிருத்துக்கு. ஸோ அதை தொடர்ந்து இந்த பாட்டை பாடியிருக்காங்க தமிழில். ஸோ ரவிஜி இவங்களோட சேர்ந்து அவங்க சைட் பாடியிருக்காரு. அண்ட் அதேஷ் கிருஷ்ணா இந்த பாட்டுக்கு லிரிக்ஸும் எழுதியிருக்காரு. நம்ம அனிருத்தோட கம்போசிஷன், நம்ம சிவகார்த்திகேயன் அண்ட் ருக்மணி வசந்த், தயார் முருகதாஸோட டிரெக்ஷன். அண்ட் இவங்க தான் காஸ்ட் அண்ட் க்ரூ லைக் நடித்தவங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்ட்ரைட்டாக அந்த பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். கேட்டதுக்கப்புறம் இதுக்கு ரிலேட்டான விஷயங்களை பார்க்கலாம். பிகாஸ் தங்கப்பூவே வாசான லைக் ரிப்பீட் மாட் எனக்கு சின்ஸ் எஸ்டர்டே. ஸோ இந்த பாட்டு எப்படின்றதுலாம் எனக்கு தெரியலை. ஸோ அதுக்கு தான் நான் வந்து அவ்வளோ வெயிட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வாங்க என் கூட இந்த பாட்டை கேளுங்க. கேட்டதுக்கப்புறம் இதுக்கு ரிலேட்டான விஷயங்களை பேசலாமா? மக்களே ரெடியா? 3, 2, 1 and here we go. அப்படியே எனக்கு மறக்குமா நெஞ்சம் பாட்டு. காற்றில் பெயரேது உனது எனதென்று பிரிவேது, காற்றினால் நாம் சேர்வது கிடையாதா, சிதறி வீழும் விதை கூட காலத்தால் பெரும் வனமாகும், சிறு செயல் பெரும் புயலாய் மாறாதா, காற்றும் விதையும் எங்கும் தன் பெருமை சொல்வதில்லை, கிளைகள் விரித்து நீ கம்போசிஷன் மாதிரி இருக்குல்ல, உலகம் சிறியதில்லை, உறவு எனும் இல்லை அடக்க, மனிதமே போதும் அன்பை வளர்க்க, உலகம் எங்கும் எந்த பாடல் இன்னொரு சாங் மைண்டுக்கு வந்துகிட்டே இருக்குதுங்க. வரிகளாய் சேர்வோம் தனிமை மறக்க, மூச்சு காற்றில் பெயரேது உனது எனதென்று பிரிவேது, காற்றினால் நாம் சேர்வது கிடையாது. Violin, hey. Ani has worked with instruments very well. பிறரினை வேறென பார்த்தது போதுவே, இயற்கையின் பாடங்கள் உனில் வேறொன்றுமே, கேட்கும் முன்பே நீட்டும் கைகள் கூடவே வேண்டும், வீடும் முன்பே மீட்கும் எண்ணம் இயல்பிலே போதும், உறவு எனும் இல்லை அடக்க, மனிதமே போதும் அன்பை வளர்க்க, உலகம் எங்கும் எந்த பாடல் ஒலிக்க, வரிகளாய் சேர்வோம் தனிமை மறக்க, மூச்சு காற்றில் பெயரேது உனது எனதென்று பிரிவேது, காற்றினால் நாம் சேர்வது கிடையாது. Classical touch.
what a fine composition by Anirudh and completely அப்படியே ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் டச் அவர் கையாண்டிருக்கார். அண்ட் ஐ டோன்ட் நோ, எனக்கு இது சொல்லறா எப்படி சொல்கிறது தெரியல. ஆனால் ரஹ்மான் சார் ரீசெண்டாக ஒரு ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்தார்ல, அனிருத் யூ ஷுட் ட்ரை சம் கிளாசிக்கல் சாங்ஸ் டூன்ற மாதிரி. ப்ரோ டுக் இட் பர்சனல், அதுதான் உண்மையான விஷயம். அண்ட் அனிருத்தோடைய எல்லா பாட்டும் எனக்கு என்னென்னா கிளாசிக்கல் டச் எல்லாத்துலேயும் வருதுங்க. சம்ஹவ் இஸ் யூஸிங் மெனி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் கேட்கும்போது ரொம்ப காதுக்கு ரொம்ப ஹை சவுண்டோடு இல்லாமல் இனிமையான குரலுக்கு அந்த இனிமையான பாட்டு வந்து கேட்கும்போது, லைக் இனிமையான குரலோடு அந்த பாட்டு கேட்கும்போது அந்த ஒரு இதுவே தனியாக இருக்கும். ஒரு முக்கியமான ஒரு ஃபீல் ஒன்று தரும். ஓகே, இந்த பாட்டை கேட்கலாம், இனியும் கேட்கலான்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். பட் எனக்கு இப்போ கேட்கும்போது ஃபஸ்ட் டைம் வாவ் அப்படின்ற எலிமெண்ட்டை தாண்டி ஒரு வாட்டி கேட்டாலுமே இன்னொரு வாட்டி கேட்க தோணுது. ஸோ அந்த மாதிரி ரிப்பீட்டட் மோட் தான் இந்த பாட்டு. அண்ட் ஷில்பா ராவ் ஹஸ் டன் ஜஸ்டிஸ் ஃபார் திஸ் சாங் கம்ப்ளீட்லி. ரொம்ப அழகாக பாடுறாங்க. அவனோட ஒவ்வொரு தமிழ் உச்சரிப்பும் அதான் அந்த வேர்சடைலிட்டியை தான் காமிக்குது அவனோட லைக் வாய்ஸில். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அனிருத்தோட கிளாசிக்கல் டச் எண்டில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ரவிஜியோடைய அந்த கிளாசிக்கல் டச் வாஸ் எப்பிக். கேட்கும்போது மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு போர்ஷன். அது எனக்கு பிடிச்சது அந்த ஒரு போர்ஷன் தான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இந்த பாட்டெலாம் படத்தில் எப்படி இருக்குமோ தெரியல. ஸோ அதுதான் எதிர்பார்ப்பேன். எனக்கு எப்படின்னா ஸ்டார்டிங் வந்து மறக்குமா நெஞ்சம் பாட்டுக்கெல்லாம் வெந்து தெரிந்ததுக்கான அந்த மியூசிக் மாதிரி இருந்துச்சு ஆரம்பத்தில். அண்ட் இடைக்கிடையில் எனக்கு வந்ததெல்லாம் உயிரேன்ற ஒரு பாட்டு வந்துச்சு, எல்லாரும் தெரிஞ்சுருக்காங்க ஃப்ரம் அமரன். ஸோ அந்த ஒரு பாட்டும் இதுவும் எனக்கு மிக்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதே இது இல்லை, ஒரு சாயல் அப்படி தோன்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பாட்டில் நான் கேட்டிருக்கோம் பல வாட்டி. ஸோ அப்படின்ற பட்சத்தில் மைண்டுக்கு டக்குன்னு அதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. மற்றபடியில் எந்த ஒரு குறையும் இல்லை. பாட்டு கேட்கும்போது நல்லா இருந்துச்சு. நேற்று தங்கப்பூவை, இன்னைக்கு ஒன்ஸ் அகேன் வித் ரவி அண்ட் ஷில்பாரோட வாய்ஸில் உனது எனது. அண்ட் திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். பரவாயில்ல, அனிருத் ஹேஸ் ட்ரைட் வெரைட்டி ஆஃப் நம்பர்ஸ். சொல்ல போனால் கூலிக்கு அப்புறம் கூலிலையும் கொக்கின்ற ஒரு பாட்டு இருந்துச்சுல்ல, சரத் சந்தோஷ் பாடிந்தார், அதுவுமே நல்லா இருந்துச்சு. அண்டு அதுலேயும் ஒரு கிளாசிக்கல் டச் இருந்த மாதிரி. பார்க்கலாம், அனிருத் பர்சனலாக அதை எடுத்துக்கிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். இனியும் இந்த மாதிரி பாட்டு இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க. அவருக்கு அந்த டேலண்ட் இருக்குதுங்க, பட் அது யூஸ் பண்ணிக்க மாட்டேன்றாரு அந்த மாதிரி விஷயங்களில். பட் நவ் ஹி இஸ் ஷோ காஸ்டிங் ஹிஸ் லைக் அண்டர்ரேட்டட் டேலண்ட். அது ரொம்ப கீழே இருந்தால் தோண்டி புதஞ்சிருந்த இடத்த அப்படியே அவர் எடுத்து அவர் வந்து நமக்கு தாராரு இந்த இடத்துல. அந்த மியூசிக் சென்ஸ் வந்து அவருக்கு இன்னும் இம்ப்ரூவ் ஆகி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தந்தாலும் மக்கள் மத்தியில் ஒரு 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 இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு அன்பு வரும்ல. ஸோ அதனால தான் அப்பார்ட் ஃப்ரம் கிரிட்டிசிசம் நான் சொல்கிறேன். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இப்படியான பாடல் கேட்டால் நல்லாயிருக்கும் எனக்கு தோணுச்சு. அப்படி தான் எனக்கு தோணுது. நான் தோன்ற விஷயம் சொல்லிட்டேன். அண்ட் நீங்கள் இந்த பாட்டை கேட்டு உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, இது எந்த அளவுக்கு கவர்ந்துச்சுன்றது கமெண்ட்டில் சொல்லிவிட்டுருங்க. அண்ட் அடுத்து மீராயோட ட்ரெய்லருக்கும் நான் வந்து பண்ணணும். அதை நான் டீசர் பார்த்து முடிச்சிட்டோம். அண்ட் மீராய்க்கு அப்புறம் இன்னொரு அப்டேட் இருந்துச்சு, பார்க்கலாம். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த இந்த வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும், இல்லைன்னா இதை பற்றி யாராச்சும் பேசணும் மாதிரி இருந்தால் கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் சிம்ப்ளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.